அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ரீலங்கால கல்கோமாவில இருக்கிற பாலம் தான் இது. டிட்டோவா புயலுக்கு பிஃபோர், ஆஃப்டர் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வந்து எவ்ளோ கிரீனிஷா, எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அவ்ளோ நல்லாருக்கும் இந்த பாலம். ஆறுல இருந்து அந்த பாலம் எவ்ளோ உயரமா இருக்குன்னு பாருங்க. இத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த வியூ பார்க்குறதுக்கே நான் ஸ்ரீலங்கா போனா போய் பார்க்காம வரமாட்டேன். அவ்ளோ நல்லாருக்கும். நார்மலா ரோட்ல இருந்துமே இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி தான் அந்த பாலத்துக்கு உயரமா இருக்கும். அவ்ளோ வரணும். ஆனா, இப்ப பாருங்க டிட்வா புயலுக்கு அப்புறம் பாருங்க பாலம் எவ்ளோ இதா இருக்குன்னு சொல்லி, அந்த பாலத்துக்கு மேலயும் தண்ணி போயிருக்கு. அப்ப எவ்ளோ உயரத்துக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க. பிஃபோர், ஆஃப்டர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பார்க்கவே முடியல. இந்த பாலம் வந்து எப்படி தப்பிச்சுச்சேன்னு தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு தண்ணி வந்துமே அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. வெள்ளத்துல பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் கூட இழுத்துட்டு வந்து அந்த பாலத்துல சொருகியிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாலத்துக்கே இந்த நிலைமைன்னா வீட்டோட நிலைமை. இதுதான் ஸ்ரீலங்கால இருக்கிற கழுகமுவ. என்னோட வாப்பா ஊரும் இதுதான், ஹஸ்பண்ட் ஊரும் இதுதான். ஃபயாஸ் ஃபலீல்ன்னு சொல்லி அவங்களோட விளாகர் தான் அவங்களும். அவங்க பேஜ்ல இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ரீலங்கால அந்த ஊர் சம்மந்தமா உள்ள வீடியோலாம் அதில வரும். அந்த பேஜையும் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா பார்க்குறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். நம்ம இந்தியால இருக்கிற கேரளா மாதிரியே தான் இருக்கும். ஆனா இந்த டிட்வா புயலுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலுமே சகதி, சேறு, நிறைய வீடு இடிஞ்சு அழுக குரல், என்ன சொல்றதுன்னே தெரியல. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்றது ஒரு பாக்கியமான விஷயம் தான். நம்ம பாக்கியசாலியான்னு சொல்லி நம்ம கையில தான் இருக்கு. இல்லாதவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.